ஸோ எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம அகைன் ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். இந்த மூவி வேற லெவலுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு குட்டி பொண்ணுக்கும் ஒரு திருநங்கைக்கும் இடையில இருக்கிற ஒரு பாசத்தை பத்தி சொல்ற கதை தான் இது. ஸோ நான் வந்து எப்பவுமே திருநங்கைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா உண்மையிலேயே ஒரு குறைபாடுனால தன்னை பெண்ணா உணர்ந்து பெண்ணா மாறணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் வானவில் நண்பர்களை இழுத்துறாதீங்க, என்னோட சப்போர்ட் திருநங்கைகளுக்கு மட்டும்தான். ஸோ இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன எ சம் கிட் சா இட்ன்ற ஒரு கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். ஆனா கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துல ஸ்கூல் படிக்கிற ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு பாப்பி. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான். ஆனா அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப பாப்பி வந்து தாத்தா கூட தான் ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. தாத்தா சரியான மொரட்டு குடிகாரரு. இப்ப கூட ஏய் பொண்ணு, என் வீட்டு முன்னாடி நீ என்ன பண்ற அப்படின்னு சொந்த பேத்தியவே அவருக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பாப்பி அவங்க தாத்தாவை கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போறாங்க. வீடே களைஞ்சு போயிருக்கு, எல்லாம் அவங்க தாத்தா பண்ற வேலை. பாவம் பாப்பிக்கு பசிக்குது போல. ஆனா வீட்டுல சாப்பாடுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரிட்ஜை திறந்தா பாதி கடிச்சு தின்னு போட்ட ஒரு பிஸ்கெட் தான் இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போதையில இருக்கிற தாத்தாவும் வீட்டுல வந்து படுக்கிறாரு. திடீர்னு மூச்சு பேச்ச காணோம். உடனே பாப்பியும் தாத்தாவுக்கு இதய துடிப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. சரியா கேட்க மாட்டேங்குது. உடனே அவர் போதையிலேயே ஒரு உரும்பல் ஒண்ணு உரும்புறாரு. அப்பாடா தாத்தா உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுறாங்க பாப்பி. ஏன்னா அவங்களுக்கு தாத்தானா அவ்வளவு பிடிக்கும். அவர் தான் எந்த பொறுப்பும் இல்லாம குடிச்சுக்கிட்டு சுத்துறாரு. சோ பாப்பி இருக்கிறது வந்து ஒரு கண்ட்ரி சைடு, நிறைய காடுகள் இருக்கும். அப்புறம் மூலிகை செடிங்க, அதோட நிறைய பழங்களும் இருக்கும். அந்த பழங்களை பறிச்சுட்டு கையில ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டு பாப்பி நேரா காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. இப்ப அந்த வீட்டுக்கு யாரும் குடி வரல, காலியா தான் இருக்கு. அப்படியே குறுக்கு வழியா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த அம்மா படுத்துக்கிட்டு அந்த ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாப்பிக்கு ரேடியோவையும் அந்த ரேடியோவை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே நைட் டைமே ஆயிடுது. பாப்பி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. சடனா பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு ட்ரக் வருது. பாப்பியும் எழுந்து ஜன்னல் வழியா பார்க்கும்போது தான் அந்த ட்ரக்ல இருந்து ஒரு ஆள் இறங்குறாரு. நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அந்த ஆள் இப்போ இந்த வீட்டுக்குள்ள தான் வரப்போறாரு. பாப்பியும் பயப்படுறாங்க, சத்தம் போட்டுறாங்களா. இது அந்த பர்சனுக்கு தெரிஞ்சு கீழ இருந்து ஒரு கட்டிங் பிளேடை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வர நம்ம பாப்பி அப்படியே ஒரு டேபிள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே பக்கத்துல வந்துடுறாரு. பாப்பி உடனே அவரை தள்ளி விட்டுட்டு இது என்னோட வீடு அப்படின்னு கத்திட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா கையில வெறும் ஆண்டனா தான் இருக்கு, ரேடியோ உள்ளேயே இருக்கு. சோ பாப்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ரேடியோவை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ நம்ம பாப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாத்ரூம்ல இருக்காங்க. வெளியே தாத்தா போதை தெளிஞ்சு ஏ பூப்பி சீக்கிரம் வெளியே வா. தாத்தா அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்னல, என்னோட பேரு டோங்ஜா. நீ மணிக்கணக்கா பாத்ரூம்ல இருந்தா உனக்கு போப்பின்னு தான் பேர் வைப்பாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆக்சுவலா பேர் வந்து பூப்பி, நான் தான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கட்டுமேனு பாப்பின்னு சொன்னேன். ஆனா உண்மையான பேர் வந்து டோங்ஜா. அதனால நம்ம இனிமே டோங்ஜானே கூப்பிடலாம். வெளியே இருந்த தாத்தாவும் நீ இப்பெல்லாம் பண்ணுவனு தான் உங்க அம்மா உன்னை விட்டு போனாலோ என்னவோ அப்படின்னு பேச டோங்ஜா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. இந்த கிராமத்துல வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க, இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாவே நிறைய பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. அரிசி, நட்ஸ் அந்த மாதிரி. இந்த கிராமத்துல எல்லாருமே ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. நம்ம டோங்ஜா உரிமையா அங்க போயிட்டு எனக்கு அரிசிலாம் வேணாம், எனக்கு காசு வேணும். எது காசா? ஏன் உன் தாத்தா குடிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னா? என் தாத்தா குடிக்கிறதுக்காகலாம் கிடையாது, எனக்கு புது ரேடியோ வாங்கணும். ஏ போப்பி உனக்கு எதுக்கு ரேடியோ? நான் பாட்டு கேட்பேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஒழுங்கா காசை கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம டோங்ஜா ஒரு பர்சனை மீட் பண்ணாங்கல்ல, அவரு இங்க வராரு. ஏன்னா அவரும் இந்த கிராமத்துல ஒரு மெம்பரா ஆக போறாராம். காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு தான் இவர் புதுசா குடி வந்திருக்காரு. சோ நேத்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசனும் பொருளெல்லாம் கொண்டு வந்து லோட் பண்றதுக்கு தான். சோ இவரோட பேரு சுன்ஹோ. அதோட அந்த இடத்துல இந்த வில்லேஜோட சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம சுன்ஹோவை பார்த்துட்டு ஓ நீங்க தான் அந்த காட்டுக்குள்ள புதுசா குடி வந்திருக்கீங்களா, நான் தான் இந்த வில்லேஜோட சீஃப் அப்படின்னு சொல்லி கைய கொடுக்கறாரு. ஆனா சுன்ஹோ அதை தொட கூட இல்ல. சோ அவர் இந்த வில்லேஜோட மெம்பர் ஆகணும்ல, அதுக்கு ஃபார்ம்லாம் எடுத்து கொடுக்கணும். பக்கத்துல எல்லாம் வராங்க. சோ நார்மலா ஒருத்தரை எப்படி தொட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இவரை தொட கூட விட மாட்டாரு. ஒரு மாதிரி கூச்சப்படுறாரு. எங்க நம்ம டோங்ஜாவுக்கும் சரி ஓகேன்னு காசையே கொடுத்துடுறாங்க. இந்த அம்மா அந்த காசை எடுத்துக்கிட்டு ரேடியோ வாங்கலாம்னு ஆசையா போறாங்க. போற வழியில நம்ம டோங்ஜோ கூட ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, அதுலயும் நடுவுல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க நம்ம வில்லேஜ் சீஃப் இருக்காருல அவரோட பொண்ணு. சோ இவங்க நம்ம டோங்ஜாவை சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஏ போப்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா நம்ம டோங்
டோங்ஜோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பதான் ஒரு பையன், உனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, நீ ஒரு அனாதை தானே அப்படின்னு சொல்ல, நம்ம டோங்ஜோவும் எனக்கு அம்மா இருக்காங்க இருக்காங்க ஆனா அவங்க தான் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, இல்லாதவங்கள பத்தி பேசுற அப்படின்னு சொல்ல, கடுப்பான டோங்ஜோவும் அந்த பையனை கீழே தள்ளி விட்டு வாயிலே ஒண்ணு வைக்கிறாங்க. உடனே அவங்க டோங்ஜோவை தள்ளி விட்டுட்டு வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம டோங்ஜோவுடைய முட்டிலையும் அடிபடுது. அப்படியே எழுந்து இவங்க அந்த ரேடியோ வாங்குற கடைக்கு போறாங்க. நம்ம டோங்ஜோ கிட்ட $10 தான் இருக்கு. ஆனா கம்மி விலையில இருக்கிற ரேடியோவே $18. அப்ப $10க்கு என்ன பண்ண முடியும்? உன் ரேடியோ ஏதோ உடஞ்சு போயிடுச்சுன்னு தானே சொன்ன, $10க்கு உன் ரேடியோவை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சரின்னு டோங்ஜோவும் அங்க இருந்து வந்துடுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, டோங்ஜோவுடைய அந்த ரேடியோ காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. சோ முன்னாடி காலியா இருந்த வீடு, ஆனா இப்பதான் புதுசா குடி வந்துட்டாங்கல்ல, நம்ம சுன்ஹோ வந்துட்டார்ல, அவரை பார்த்தா வர நம்ம டோங்ஜோவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஆளு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. சோ உள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. நமக்கு நம்ம ரேடியோவை ரெடி பண்ணியே ஆகணும், அதனால உள்ள போலாம் அப்படின்னு எப்பவுமே போற அந்த ஷார்ட்கட் வழியா வீட்டுக்குள்ள போறாங்க. சோ முன்னாடிலாம் டோங்ஜோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது காலியா இருக்கும்ல, ஆனா இப்ப திங்ஸ் எல்லாம் இருந்து அந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சுன்ஹோ வந்துட்டு ஆளு பார்க்க தான் டெரரா இருந்தாரு, ஆனா வீட்டை அவ்வளவு அழகா வச்சிருக்காரு. டோங்ஜோவும் ஒரு ரூம்குள்ள போகும்போது பார்த்தா அது ஒரு லேடிஸ் ரூம் மாதிரியே இருக்கு. மேக்கப் ஐட்டம், பொம்பளைங்க ட்ரெஸ்ன்னு அப்படியே பிங்க் கலர்ல இருக்க அந்த ரூமே பார்த்தா, அந்த இடத்துக்கு சுன்ஹோ வர வேகமா இவங்க கட்டிலுக்கு அடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவரு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்புறம் இவங்க வெளியே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுன்ஹோ வந்து ஒரு டாக வளர்க்குறாரு. அது வந்து கத்த ஆரம்பிக்குது. என்ன சவுண்டுன்னு சுன்ஹோ வந்து பார்க்க நம்ம டோங்ஜோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அவங்க. ஸோ அப்புறம் டோங்ஜோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நான் புதுசா வரும்பொழுது நீ தானே ஓடி போன, உன் வீடுன்னு சொன்னேன், இப்போ என்னடா வீட்டுக்குள்ள வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நம்ம டோங்ஜோவும் சுன்ஹோ கேட்டதுக்கு பதில் சொல்லாம அப்படியே மேல இருந்து கீழே பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கால்ல நெயில் பாலிஷ்லாம் போட்டிருக்காங்க. டோங்ஜோவும் ஒரு பையன் வந்து கால்ல நெயில் பாலிஷ்லாம் போடுவானா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா போயிட்டு செருப்பு போட்டுக்கிறாங்க. அந்த செருப்பு கூட பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு. ஒரு பையனுக்கு பிங்க் கலரே பிடிக்காது. சோ கடுப்பான சுன்ஹோவும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி திட்ட, எங்க டோங்ஜோவுக்கு கோவம் வருது. யார பார்த்து வாய மூட சொல்றீங்க? என்னோட ரேடியோவை நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், வந்து பார்த்தா இப்படி இருக்கீங்க, நீங்க ஒரு பைத்தியம், நாய், பேய் அப்படின்னு திட்ட, நம்ம சுன்ஹோ அப்படியே மிரண்டு போறாங்க. என்ன இவ இந்த கிளி கிளிக்கிறா அப்படின்னு அப்படியே புடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போய் விடுறாங்க. நம்ம டோங்ஜோவும் கடுப்பாக்குறாங்க. ஏன்னா இன்னும் ரேடியோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. எங்க வீட்டுக்குள்ள சுன்ஹோ இருக்கார்ல, அவரு கேலண்டர்ல ஒரு டேட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த டேட்ல தான் இவருக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. ஏன்னா சுன்ஹோ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை. ஒரு திருநங்கைக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க பெண்ணா மாறுறது, அவங்க இன்னொரு ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி. அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அதோட அந்த ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகுமா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இவங்க இயற்கையான ஹோம்மேட் ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த லேப் மாதிரி செட்டப்பையே வீட்டுல வச்சிருக்காங்க. சடனா பார்த்தா என்னமோ சவுண்டு. நம்ம சுன்ஹோவுக்கு புரியல என்ன சவுண்டுன்னு. உடனே அந்த இடத்துக்கு நம்ம டோங்ஜோ வந்து நிக்க, இவங்க அப்படியே பயந்து போய் நடுங்கிடுறாங்க. நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஷார்ட் கட் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. உள்ள வந்த டோங்ஜோவும், ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பைத்தியமா? ஏய், என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏன்னா இந்த போட்டோவை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி காட்ட, நம்ம சுன்ஹோ வந்துட்டு லேடிஸ் கெட்டப்ல அந்த போட்டோல போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுன்ஹோவும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு அந்த போட்டோவை புடுங்கிடுறாரு. இங்க பாரு, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, எனக்கு என் ரேடியோ வேணும் அப்படின்னு அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு வச்ச அந்த ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் கீழே ஊத்தி விட்டுறாங்க. ஏமா எதையும் போட்டு உடைச்சிடாத, உனக்கு என்ன அந்த ரேடியோ தானே வேணும், எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சுன்ஹோ வந்து அந்த ரேடியோவை கொண்டு வந்து டோங்ஜோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த உன் ரேடியோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது, புரியுதா? அதோட நீ பார்த்த எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே டோங்ஜோவும் அப்படின்னா அந்த வீடு எனக்கும் பாதி சொந்தம் தானே. எது பாதி சொந்தமா? ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கணும்ல. இந்த ரகசியத்தை நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வரலாம், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க, நம்ம சுன்ஹோவும் கடுப்பாகி சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு அந்த ரேடியோவை பிடுங்கிடுறாரு. இந்த ரேடியோவையும் உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னையும் இந்த வீட்டுல சேர்த்துக்க எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நீ என்ன பண்ற, என் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், ஆனா இந்த ரேடியோ என் வீட்டுல தான் இருக்கும். உனக்கு பாட்டு கேட்கணும்னா இங்க வந்து கேட்டுக்கோ. அதோட என்னை பத்தி ஏதாவது வெளியே யாருக்கிட்டையாவது சொன்ன, உன் ரேடியோவை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, வீட்டுல இருக்கிற உங்க அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அப்படி டோங்ஜோ சோகமாயிடுறாங்க. ஏன்னா டோங்ஜோட வீட்டுல தான் அம்மாவே கிடையாதே. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோ ஒன்னு இருக்கு, அதை பாக்குறாங்க. டோங்ஜோவுக்கு இருக்கிற ஞாபகங்கள்லாம் அவங்க அம்மா கூட சின்ன வயசுல இருந்ததுதான். அந்த ஞாபகங்களை டோங்ஜோ நினைச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மாதிரி. அதுல மத்த பசங்களாம் அவங்க அம்மா கூட சேர்ந்து டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டோங்ஜோ தனியா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா. அந்த தாத்தாவும் போதையிலேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. டோங்ஜோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அவரு செம்ம
சுமார் ஆகல 3 மாசம் ஆச்சு உன் அம்மா காசு போட்டு, அவ காசு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் டோங்ஜோவுக்கும் புரியுது, அப்படின்னா அம்மா மாசம் மாசம் காசு போடுறாங்க போல அப்படின்னு தாத்தாவுடைய அந்த பேங்க் பாஸ்புக்கை பாக்குறாங்க. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம சொன்ஹோ இருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச அந்த ஹோம் மேட் ஃபேர்னஸ் கிரீம் எல்லாம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு போட்டோவெல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரீமா விற்க விற்க தான் இவங்களுக்கு காசு கிடைக்குது. அந்த காசு எல்லாத்தையும் இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அப்படியே இவங்களும் பாஸ்புக் எடுத்து பாக்குறாங்க. தாத்தாவோட பேங்க்கும் இவங்க பேங்க்கும் ஒரே பேங்க் தான். ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்கு, சீக்கிரமா நம்ம பொண்ணா மாறிடலான்னு அவ்வளோ ஹாப்பி இவங்க. அப்பதான் சடனா வீட்டுல ஏதோ ஒரு சவுண்டு, ஒருவேளை எலியோ பூனையோ வந்திருக்கு போல அப்படின்னு அதை அடிக்கிறதுக்கு கையில கரண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க வந்தது நம்ம டோங்ஜா தான். எங்க நம்ம சொன்ஹோ அதை பார்த்து பயத்துல கத்தி மயக்கமே போட்டுறாங்க. அடி பாவி, தினமும் வீட்டுக்குள்ள இப்படிதான் வருவியா நீ? அட அதை விடுங்க, எனக்கு நீங்க இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாத்தாவுடைய பாஸ்புக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரையும் வைக்கிறாங்க. எங்க அம்மா இந்த அக்கௌண்ட்டுக்கு காசுலாம் போடுறாங்களாம், இதை வச்சு எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க சுன்ஹோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு வேலை பிஸியில அவரால் பண்ண முடியல. அடுத்த நாள் ஆகுது. சுன்ஹோ வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த பூக்களை பார்க்கும் பொழுது அங்க நம்ம டோங்ஜா வராங்க. என்ன எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா? அது வந்து கொஞ்சம் வேலையா இருந்தது, சரி இப்ப கண்டுபிடிக்கலாமே. இப்போ நான் வேலையா தான் இருக்கேன், இங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிக்க போகணும். ஃப்ளவர்ஸை பறிச்சு முடிச்ச உடனே எங்க அம்மாவை கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். இல்ல 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 நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சுன்ஹோ அங்க இருந்து போறாரு. ஆனா இந்த அம்மா விடாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. யாராவது பின்னாடின்னு திரும்பி பார்த்தா இந்த அம்மா அப்படியே பூவை பறிக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. சுன்ஹோவும் இவளை நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த பூவை பறிக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் மாதிரியே தான் அவர் நடந்து போறாரா. பின்னாடி டோங்ஜாவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஏய் என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்க, என்ன விஷயம்? அது வந்து நான் இந்த பூவை உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு ஒரு பூவை கொடுக்க நம்ம சுன்ஹோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பரா 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம டோங்ஜாவும் என்னோட பேரு டோங்ஜா, உங்க பேரு? என்னோட பேரு சுன்ஹோ, ஆனா சீக்கிரமாவே நான் முழு பொண்ணா மாறிடுவேன், அப்புறம் என் பேர் வந்து சுன்ஹே. டோங்ஜாவும் சுன்ஹோன்ற பேரை விட இந்த சுன்ஹே பேரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல சுன்ஹோ சந்தோஷப்படுறாங்க. சோ அப்புறம் ஓரமா உட்காந்து சுன்ஹோ வந்து லேடிஸ் மாதிரியே பாக்குறாங்களா. இந்த டோங்ஜாவும் பின்னாடி இருந்து வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஹைட்டான பாறைக்கு நடுவுல ஃப்ளவர்ஸ் இருக்கிறத சுன்ஹோ பார்த்து, ஏ டோங்ஜா நீ இந்த ஊர்ல தானே இருக்க, அந்த பூவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லாவே தெரியுமே, அது ஒரு மெடிசன், அதை அரைச்சி அடிப்பட்ட இடத்துல போட்டா காயம் உடனே சரியாயிடும் தெரியுமா? ஓ அப்படியா, அது எனக்கு வேணும் அப்படின்னு பறிக்கலான்னு இவங்க போகும் பொழுது, ஐயோ சொல்றத கேளுங்க, நான் மேல ஏறினாலே வலிக்கு விழுந்துருவேன், அது ரொம்ப ரொம்ப ஆபத்து, கீழே விழாம ஏறி அந்த பூவை எடுத்தவங்களே கிடையாது, சொன்னா கேளுங்க வேணான்னு சொல்ல சுன்ஹோ வந்து ஒரு பொண்ணு மாதிரி தானே, பயம் அவங்களுக்கு இருக்கும், இப்படியே பயம் சொல்லி என்ன தடுத்துரு அப்படின்னு திட்டுறாங்க. சோ அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுன்ஹோ வந்துட்டு ரேடியோவை கொண்டு வந்து அதை ஆன் பண்றாரு. ஆமா டோங்ஜோ, மத்த பசங்களாம் இந்த ரேடியோலாம் கேட்கறதே இல்ல, உனக்கே அது பிடிச்சிருக்கு, ஏன்னா இது என்கிட்ட கதை சொல்லும், பாட்டுலாம் பாடும், இதை கேட்கும் பொழுது என்னோட அம்மாவே வந்து எனக்கு பாட்டு கதைலாம் சொல்ற மாதிரியே இருக்கும், இந்த ரேடியோவும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்ல நம்ம சுன்ஹோவும் புரிஞ்சுக்கிறாங்க அம்மா இல்லாம டோங்ஜா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா இவங்க பறிச்சுட்டு வந்த பூக்கள் எல்லாம் அந்த ஃபேர்னஸ் கிரீமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு டோங்ஜோவும் ஹெல்ப் பண்றாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. டோங்ஜோ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்க கிளாஸ் டீச்சர் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது நம்ம கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கார்ல, அவரோட பொண்ணு கையை தூக்குறா. எங்க அம்மா ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸ் கேன்லாம் கொண்டு வருவாங்க மேடம். இல்ல இல்ல, காசு செலவு பண்ணாம அழகான டிராயிங்ஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். சோ யாரோட பேரண்ட்ஸ் ஆவது சூப்பரா டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க. கிளாஸ் முடிச்சு நம்ம டோங்ஜா வெளியே வரும்பொழுது அந்த சீஃபோடைய பொண்ணும், ஏய் டோங்ஜா அன்னைக்கு என்னமோ சொன்ன உங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, உங்க அம்மா இருக்கிறது உண்மை அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூமை அவங்களே டெக்கரேஷன் பண்ண சொல்லு. டோங்ஜாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அம்மா இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த சீஃபோட பொண்ணும், உங்க அம்மா டெக்கரேஷன் பண்ணாங்கன்னா நாங்க நம்புவோம், இல்லனா பூப்பின்ற பேருக்கு பதில் பொய் புழுவி அப்படின்னு பேர் மாறிடும், அப்புறம் ஓஎஸ்டோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பசங்க போக சோகமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி டோங்ஜா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம சுன்ஹோவுடைய ஞாபகம் வருது. ஏன்னா வீட்டெல்லாம் அவங்க சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க நம்ம கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணா நம்ம அம்மா தான் பண்ணாங்கன்னு பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு, அதோட டெக்கரேட் பண்றதுக்கு இந்த $10 கொடுக்கலான்னு ரேடியோ ரிப்பேர் பண்றதுக்காக வச்சிருந்தாங்கல்ல காசு, அதை எடுத்துக்கிட்டு நேரா சுன்ஹோவுடைய வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீட்டுல அவங்க இல்ல. டேபிள் மேல நம்ம சுன்ஹோவுடைய பாஸ்புக் இருக்கு. அதே பேங்க்ல தானே தாத்தாவும் பாஸ்புக் வச்சிருக்காரு,
இது தாத்தாவோட பாஸ்புக் தான் நினைச்சுன்னு இவங்க எடுக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கு, அதெல்லாம் கீழே விழுந்து போகுது. கரெக்டா இந்த டைம்ல தான் சுன்ஹோ கதவை திறந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. கையில இவரோட பாஸ்புக், கீழே நிறைய பணத்தை பார்த்துட்டு டோங்ஜோ என்ன பண்ற நீ? இல்ல நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இல்ல என்னோட பாஸ்புக் பணத்தை எல்லாம் எடுக்க ட்ரை பண்றியா நீ? உன்னை நான் எவ்வளவு நம்பி உள்ள விட்டேன். ஐயோ நான் அதுக்காக வரல, என்னோட பாஸ்புக்னு நினைச்சு இதை ஓபன் பண்ணனா பார்த்தா இது உங்களோடது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம சுன்ஹோ வந்துட்டு பாஸ்புக்கையும் அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம டோங்ஜோ வந்து சுன்ஹோவுக்கு கொடுக்கணும்னு அந்த $10 கையில வச்சிருப்பாங்கல்ல, அதை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம பணத்தை தான் எடுத்து கையில வச்சுக்கிறான்னு அதையும் புடுங்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோங்ஜோவும் நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னா என் கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்றீங்களா நீங்க? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பசங்களுடைய அம்மா தான் டெக்கரேட் பண்ணுவாங்க, எனக்கு தான் அம்மாவே இல்லையே, நீங்க பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, எங்க பேரு என்னாலலாம் முடியாது, பாவம் சின்ன புள்ளன்னு உள்ள விட்டதுக்கு அதான் திருடிட்டியே, இனிமே நீங்களாம் வரவே கூடாது அப்படின்னு திட்டிடுறாரு. டோங்ஜோவும் அப்படியே சோகமா, நீங்களும் எல்லாரும் மாதிரி தான் இல்ல, என்ன புரிஞ்சிக்காம தப்பா நினைச்சிட்டீங்களா அப்படின்னு டோங்ஜோ அங்க இருந்து போக, அப்பதான் சன்ஹோ நோட் பண்றாரு 2 பாஸ்புக் இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பாவம் அந்த பொண்ணு திருட நினைக்கல, அவளோட பாஸ்புக்னு நினைச்சுதான் ஓபன் பண்ணிருக்கா, தெரியாம பணம் விழுந்துருச்சு அப்படின்னு சுன்ஹோவும் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம டோங்ஜோ அப்படியே வெளியே நடந்து போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. வீட்டுல நம்ம சுன்ஹோவும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகமாகறாரு. சோ இதுக்கு பிராயச்சித்தமா ஏதாவது பண்ணணும் போதுதான் டோங்ஜோ கேட்டிருப்பாங்களே எங்க கிளாஸ் ரூம் நீங்க டெக்கரேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. சோ சர்ப்ரைஸா அவளுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நைட்டோட நைட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு ஆளு அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காரு. சோ டோங்ஜோவும் அங்க வராங்க. ஆனா சுன்ஹோவை கண்டுக்காம போக உடனே இவரு, சுன்ஹோ ஒரு நிமிஷம், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இது உன்னோட காசு, இந்த வாங்கிக்கொண்டு சொல்லி கொடுக்க கோவத்துல இருக்காங்க டோங்ஜோ. எனக்கு காசுலாம் தேவையில்லை அப்படின்னு கத்திட்டு வேகமா ஓடுறாங்க. இந்த விஷயத்த சைக்கிள்ல வில்லேஜ் உடைய சீஃப் வந்து பாக்குறாரு. டோங்ஜோ அழுதுகிட்டே போறாங்க. இவர் கையில காசு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை ஏதோ அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி சுன்ஹோ மேல அவருக்கு ஒரு டவுட் வருது. எங்க டோங்ஜோவும் கிளாஸ் ரூம் குள்ள போறாங்க. செம்மையா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த சீஃபோட பொண்ணு இருக்கால அவளுடைய அம்மா தான் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா டீச்சர் எல்லா பசங்க முன்னாடியும் டோங்ஜோ உங்க அம்மா சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அதோட நம்ம எல்லாருக்கும் பெர்ஃப்யூம் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா பசங்களும் அப்படின்னா டோங்ஜோவுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க. ஆனா நம்ம டோங்ஜோவுக்கு தெரியும் இது எல்லாமே பண்ணது சுன்ஹோ தான் அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுன்ஹோ மேல இருந்த கோவம் எல்லாம் அவங்களுக்கு போகுது. அப்புறம் டோங்ஜோ வீட்டுக்கு போகும்போது தான் தாத்தாவும் அந்த வில்லேஜ் சீஃபும் இருக்காரு. டோங்ஜோ உட்கார வச்சு, டோங்ஜோ நீ காலைல நான் ஒரு விஷயம் பார்த்தேன், நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்த அந்த ஆளு உன் கையை பிடிச்சு காசு கொடுக்க ட்ரை பண்ணாரு, ஏன் அவர் அதை பண்ணணும்? அவர் உன்னை எதுவும் அபியூஸ் பண்றாரா? உண்மையை சொல்லு அப்படின்னு மாறி மாறி கேட்க கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம டோங்ஜோவை பார்க்க சுன்ஹோவும் அங்க வராரு. அவர் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்ல அந்த ஆளு என்ன பண்ணா? அவன் உனக்கு கிஸ் பண்ணானா? உன்னை தப்பா எதுவும் டச் பண்ணானான்னு கேட்க இதை கேட்கிற சுன்ஹோவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டோங்ஜோவும் அவர்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை, இன்னும் சொல்ல போனா நான் தான் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு பணத்தை திருடிட்டேன், அவர் என்ன புடிச்சிட்டாரு, சோ அதனாலதான் ஸ்கூலுக்கு வந்து திருடுறது ரொம்ப தப்பு, வேணும்னா கேட்டு வாங்கணும்னு பணத்தை கொடுத்தாரு, ஆனா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்தது, அதனாலதான் பணம் வேணான்னு சொல்லி ஓடி போயிட்டேன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்ல இதை கேட்கிற நம்ம சுன்ஹோவுடைய மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இதை கேட்ட சீஃபும், ஓ இதான் விஷயமா, ஏன் இப்படி இருக்க, உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன் தாத்தாவை தான் சொல்லணும், குடிச்சிட்டு சுத்திட்டு பொறுப்பே இல்லாம உன்னை வளர்த்திருக்காருன்னு ஒரு தாத்தாவை திட்டிட்டு சீஃப் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தாத்தா, பாத்தியா என்ன திட்டு வாங்க வச்சுட்ட, உன் அம்மாவும் அப்பாவும் செத்து போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீயும் சாக போற பாருன்னு அடிக்கிறதுக்கு வரும்பொழுது என் அம்மா ஒன்னும் சாகல, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணு கத்த, என்னையே எதிர்த்து பேசுறியான்னு தொடப்ப கட்டையாலேயே செம்ம அடி அடிக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சுன்ஹோவால தாங்க முடியல, வேகமா குறுக்க வந்து அந்த அடியெல்லாம் அவங்க வாங்குறாங்க. தாத்தாவும், யார் நீ, டோங்ஜோ மேல எந்த தப்பும் இல்ல, சொன்னா கேளுங்க, ஆனா தாத்தா விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரா, வேற வழி இல்லாம தாத்தாவை தள்ளி விட்டுட்டு டோங்ஜோவை கூட்டிட்டு சுன்ஹோ அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ தாத்தா வந்து போதையில இருக்காரா, ஆளு அப்படியே மட்டையாயிடுறாரு. எங்க நம்ம சுன்ஹோ வந்து டோங்ஜோ கூட நடந்து போறாங்க. உன் தாத்தா வேற உன்னை செம்ம அடி அடிச்சிட்டாரு, அவ்வளவு தூரம் நடந்தா வருவ, என் மேல ஏறிக்கோ அப்படின்னு டோங்ஜோவை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் டோங்ஜோவுக்கு ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட கொடுக்கறாங்க. அப்போ ஒரு விஷயத்த கேக்குறாங்க, அந்த சீஃபும் உன் தாத்தாவும் அவ்வளவு கேள்வி கேட்டும் என்னோட சீக்கிரட்டை ஏன் நீ சொல்லாம இருந்த, ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க நான் சீக்கிரட்டை சொல்லிட்டேன்னா நீங்க இங்க இருந்து போயிடுவீங்கன்னு, நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் தனியாயிடுவேன்ல, எனக்குன்னு யாரு இருப்பா, சோ அதனாலதான் நான் சொல்லவே இல்லை, நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்ல நம்ம சுன்ஹோவுடைய மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம டோங்ஜோவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. நெத்தில இருந்து ரத்தம் வரத்தையும் அவங்க நோட் பண்றாங்க. டோங்ஜோ சொல்லிருப்பாங்கல்ல, ஒரு பாறைக்கு மேல ஃப்ளவர் இருக்கும், அடிப்பட்ட இடத்துல அதை போட்டா சீக்கிரமா அந்த காயம் சரியாயிடும்னு. சோ டோங்ஜோவுக்காக அந்த ஃப்ளவரை நம்ம எடுக்க போகணும்னு சுன்ஹோவும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம டோங்ஜோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்க அவங்க நெத்தில அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு இருக்கு. அப்புறம் கீழே பார்த்தா நம்ம சுன்ஹோ வந்துட்டு அந்த பூக்களெல்லாம் கொண்டு வந்து மருந்தா அரைச்சி நம்ம சுன்ஹோவுக்கு மருந்தை போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டாங்க போல பாவம். அதோட அந்த பூக்களை பறிக்க போகும்போது கண்டிப்பா அடிப்படும்ல, அந்த மாதிரி முகத்துல இவங்களுக்கு
அடிபட்டு இருக்கு. உடனே நம்ம டோங்ஜோவும் அந்த மருந்துல இருந்தே கொஞ்சத்தை எடுத்து சுன்ஹோவுடைய அந்த காயத்துக்கு மருந்து போடுறாங்க. சோ இந்த நேரத்துல தாத்தாவுக்கு போதை தெளிஞ்சிச்சு போல. உடனே வில்லேஜ் சீஃபுக்கு கால் பண்ணி டோங்ஜா எங்க போனானே தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கறதுல அவளை நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஏதோ ஒரு ஆளு வந்து டோங்ஜாவை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல சீஃபும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம சுன்ஹோ தான் அப்படின்னு. நேரா சுன்ஹோவுடைய வீட்டுக்கு வராரு. அங்கதான் டோங்ஜோவும் இருக்காங்க. டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட கேட்டு சுன்ஹோ அந்த கெட்டப்பெல்லாம் மாத்தி பையன் மாதிரியே வெளியே போறாங்க. எங்க நம்ம டோங்ஜோவும் ஒரு சீக்ரெட் வழியை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வழியா வெளியே போயிடுறாங்க. இந்த சீஃப் டோங்ஜோவை காணோம், உன் வீட்டுல எதுவும் ஒரு காலன்னு செக் பண்ணணும்னு நேரா வீட்டுக்குள்ள வந்து தேட நம்ம சுன்ஹோவும் கடுப்பாக்குறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம வீட்டுக்குள்ள போற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல சீஃப் கண்டுக்காம நேரா உள்ள போயிட்டு யோ என்னையா வீடு இவ்ளோ கிளீனா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. நம்ம சுன்ஹோவும் அவங்க காலெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா கால்ல ஒரு நெயில் பாலிஷ் போட்டிருப்பாருல, அது அந்த சீஃப் பாத்துட்டாருன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு. அந்த சீஃபும் சரி இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு அந்த ரூமுக்கு போறாரு. ஏன்னா அங்கதான் ரூமே பிங்க் கலர்ல இருக்கும், பொண்ணுங்க ட்ரெஸ் பொண்ணுங்க திங்ஸ் எல்லாம் இருக்கும். உடனே சுன்ஹோ இங்க பாருங்க டோங்ஜோ இங்க கிடையாது, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல சரி ஓகே டோங்ஜோ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ கூட பழகிற வேலை வச்சுக்காத, ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது உனக்கும் கேவலம் அந்த குட்டி பொண்ணுக்கும் கேவலம், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம டோங்ஜோவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த நியூஸ் சீஃபுக்கு தெரிய வந்து ஓ அவ ஸ்கூல்ல தான் இருக்காளா, தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஸ்கூல்ல நம்ம டோங்ஜோவுக்கு தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு மத்த பசங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனாலேயே டோங்ஜோ கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. டோங்ஜோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடவே நேரா நம்ம சுன்ஹோவுடைய வீட்டுக்கு வராங்க. டோங்ஜோவும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனா சுன்ஹோ கதவை திறக்கவே இல்லை. ஏன்னா அந்த சீஃப் சொல்லிட்டு போனார்ல, இந்த மாதிரி குட்டி பொண்ணு கூட பழகிற வேலை வச்சுக்காத, தப்பா போயிடும் அப்படின்னு. அந்த விஷயம் ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால டோங்ஜோவை கண்டுக்காம வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. எங்க நம்ம டோங்ஜோவும் அப்படியே ரொம்ப சோகமாயிடுறாங்க. வாசல்லே உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மனசு கேட்காம சுன்ஹோவும் வெளியே வராங்க. சுன்ஹோவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, ஒருவேளை நீங்க இந்த ஊரை விட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல உண்மையா நம்ம சுன்ஹோவுக்கும் டோங்ஜோவை விட்டு பிரியணும் அப்படின்னு ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. சரி வீட்டுக்குள்ள வா அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு சரி டோங்ஜோ உன்னோட கனவு என்ன அப்படின்னு சுன்ஹோ கேட்க என்னோட கனவு என்னன்னா நான் எங்க அம்மா கூட சேரணும், எனக்கு எங்க அம்மா திரும்ப வரணும், நான் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. சரி உங்களோட ஆசை என்னன்னு கேட்க சுன்ஹோவும் நான் ஒரு பொண்ணா மாறணும், உனக்கு தெரியுமா எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க, ஆனா அந்த ஆபரேஷனுக்கு காசு ரொம்ப அதிகமா ஆகும், சோ அதுக்காகவே இவ்வளவு வருஷங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறைய பணத்தை சேர்த்திருக்கேன் தெரியுமா, ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சுன்ஹேவா மாறிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம எந்த பயமும் இல்லாம ஜாலியா இருக்கலாம். ஓ அப்படியா, எனக்கும் நீங்க பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம டோங்ஜோ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, யார் யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்கன்னு பொழுது நம்ம டோங்ஜோவும் கையை தூக்குறாங்க. ஏன்னா டோங்ஜோவுக்கு பாட்டு பாடணும்னு பிடிக்கும். இவ்வளவு நாள் பசங்க எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களா, அதனாலே அந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. இவதான் எல்லாரும் நல்லா பேசுறாங்களேன்னு தைரியமா அந்த காம்படிஷன்ல அவங்க நேம கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிச்சு வெளியே வரும்போது அங்க நம்ம சுன்ஹோ தான் இருக்காரு. உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம டோங்ஜோவை அவரோட ட்ரக்ல கூட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்த சீஃபோடைய பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கிட்ட மொபைல் இருக்கு, அவங்க போட்டோ எடுத்துறாங்க. நம்ம சுன்ஹோ வந்து டோங்ஜோவை கூட்டிட்டு எங்க போறாருன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. டோங்ஜோவும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. சோ நேரா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றாங்க. டோங்ஜோவும் நம்ம எதுக்காக இங்க வெயிட் பண்றோம், அந்த சர்ப்ரைஸ் என்ன, ஏன்னா உங்க அம்மா உன்னை பாக்குறதுக்கு இங்க வர போறாங்க, நீ உங்க அம்மாவை கண்டுபிடிக்க சொன்னல, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கிட்ட பேசிட்டேன், இந்த ரெஸ்டாரண்ட் தான் வரேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்ல நம்ம டோங்ஜோவுக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்ம சுன்ஹோவும் அம்மா நீ எதுக்காக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி போட்டிருக்க, ஏன்னா என்னோட அம்மாவும் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க, நீங்க வேணா பாருங்க. ஏன்னா டோங்ஜோவுக்கு இருக்கிற அந்த மெமரிஸ்ல வந்து அவங்க அம்மா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டது தான் ஞாபகத்துல இருக்கு. சோ அதனால தான் அப்படி சொல்றாங்க. ஆனா டைம் போகுது போகுது டோங்ஜோவுடைய அம்மா வரவே மாட்டாங்க. நம்ம சுன்ஹோவும் டோங்ஜோவுடைய அம்மாவுக்கு மெசேஜ்லாம் பண்ணுவாரு, ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. சோ அப்படியே டோங்ஜோ சோகமாயிடுறாங்க. சுன்ஹோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து உங்க அம்மாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அதான் வரல போல. இல்ல பரவாயில்ல, இவ்வளவு நாள் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப உயிரோட இருக்காங்கன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சுல, அதுவே எனக்கு போதும், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனசுல இருக்கிற வலியெல்லாம் பாவம் அந்த குட்டி பொண்ணு அப்படியே உள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம சுன்ஹோ கிட்ட அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துருக்கேன். என்னது அப்படியா, சூப்பர், நீ ஸ்கூல்ல பாடும்பொழுது நானும் அங்க வந்து உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன். சோ நீ எப்படி பாட போற அதை கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கு. சோ நீ ஒரு நார்மல் பொண்ணா போய் பாடக்கூடாது, உன்னை நான் சிங்கர் மாதிரியே மாத்த போறேன் அப்படின்னு பார்லர்லாம் கூட்டிட்டு போயிட்டு மண்டைய நூடுல்ஸ் மண்டையை ஆக்கி விட்டுறாங்க. சோ நம்ம சுன்ஹோ வந்து டோங்ஜோ கூட ரொம்ப பாசமா இருக்காரா. ஹேர் ஸ்டைல் பண்றவங்களும் என்னமா அவர் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு, உன்னோட அப்பாவா? டோங்ஜோவும் அவர் என்னோட அப்பா இல்ல,
ஆனா என்னோட பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த சீஃபோட பொண்ணு வந்துட்டு சீஃப் கிட்ட அவங்க எடுத்த அந்த போட்டோவை காட்டுறாங்க. ட்ரக்ல இவரு டோங்ஜோவை கூட்டிட்டு போற மாதிரி. சோ இவரு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அந்த சின்ன பொண்ணை இவன் அபியூஸ் பண்றான், மென்டலா நல்லா பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு இவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. எங்க டோங்ஜோவுடைய ஸ்கூல்ல அந்த சிங்கிங் காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சு. டோங்ஜோவும் பாடுறதுக்காக அங்க இருக்காங்க. ஆனா அந்த சீஃபோட பொண்ணு மத்த பசங்களாம் வந்து, ஏய் நீ ஒரு ஆள் கூட சுத்திக்கிட்டு இருக்கல, நீ ஒரு கேவலமான பொண்ணு, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நீ பாடுறத யாருமே கேட்கணும்னு விருப்பப்படவே இல்லை அப்படின்னு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி விடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம சுன்ஹோ இருக்காருல, டோங்ஜோ பாட்டு பாட போறா அப்படின்னு கையில ஒரு பொக்கேவோட டோங்ஜோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம டோங்ஜோவும் ரொம்ப சோகமாகறாங்க, நம்மள இவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்களே, இவங்க முன்னாடி நம்ம பாடணுமான்னு அப்படியே சோகமா ஸ்கூலை விட்டு வெளியே வர அங்க நம்ம சுன்ஹோவுடைய ட்ரக் இருக்கிறத பாக்குறாங்க. ட்ரக் இருக்குன்னா அப்படின்னா சுன்ஹோ வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம டோங்ஜோ அழுதுகிட்டே, நம்மள கேவலமா நினைக்கிற இவங்களுக்காக நம்ம பாட்டு பாட வேணாம், நம்ம மேல பாசம் வச்சிருக்கிற சுன்ஹோவுக்காக நம்ம பாடணும்னு திரும்ப ஸ்கூலுக்குள்ள போய் ஸ்டேஜ் ஏறி அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுன்ஹோவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா டோங்ஜோ பாட்டு பாடுறாங்கல்ல சூப்பரா. சோ டோங்ஜோ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது சடனா அந்த வில்லேஜ் சீஃப் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம சுன்ஹோவை அரெஸ்ட் பண்றாரு. இவன் ஒரு சைல்டு அபியூசர் அப்படின்னு சொல்லி நம்ம சுன்ஹோவை இழுத்துட்டு போறாங்க. இதை போகிற டோங்ஜோவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எதுவும் புரியல. நேரா சுன்ஹோவை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கீழே தள்ளி விட்டு வீட்டுல இருந்து இந்த லேடிஸ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. உன் வீட்டுல லேடிஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் யாரோடது, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி தானடா, இப்போ ஒரு சின்ன பொண்ணையும் மயக்கி அவளை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலன்னு செம்ம அடி அடிக்கிறாங்க. நம்ம டோங்ஜோவும் அங்க வந்து அவர் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்ல, நீ வாய மூடு, உன்னை என்னென்ன பண்ணானோ யாருக்கு தெரியும், இவ்வளவு நடந்தும் நீ எதுவும் சொல்ல மாட்டற அப்படின்னா அந்த அளவுக்கு உன்னை மிரட்டி இருக்கணும், சீக்கிரமா டோங்ஜோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், மென்டலா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம டோங்ஜோவும் பொறுத்துக்க முடியாம உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சுன்ஹோ வேணா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சோ அவ்வளவுதான், நம்ம சுன்ஹோவை வந்து ஜெயில போட போறாங்க. எப்படியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வெளியே வரவே முடியாது. சோ இதெல்லாம் கேட்டு டோங்ஜோ பயந்து போய் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு பையனே கிடையாது, அவர் ஒரு பொண்ணு, ஆபரேஷன் பண்ணி மொத்தமா பொண்ணா மாற போறாரு, அவர் ஒரு திருநங்கைன்னு சொல்ல அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம சுன்ஹோ வந்து பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்திருப்பார்ல, அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்புறாங்களே, இவர் ஒரு திருநங்கையா இருந்து கண்டிப்பா இந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாயும் அடங்குது. ஆனா நம்ம சுன்ஹோ ரொம்ப சோகமாகறாங்க, ஏன்னா அவங்க இதை ரகசியமா வச்சிருந்தாங்க. ஏன்னா திருநங்கை அப்படின்னு வெளியே தெரிஞ்சிட்டாலே எல்லாரும் கேவலமா நினைப்பாங்க, இந்த சமுதாயத்துல ஒழுங்கா இருக்க முடியாது, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு ரொம்ப சோகமா கீழே இருக்கிற பொருள்ல இருந்து நம்ம டோங்ஜோவுடைய அந்த ரேடியோவை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனவரு கதவை திறக்கவே மாட்டாரு. நம்ம டோங்ஜோவும் வெளியே இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, ப்ளீஸ் கதவை திறங்க, உங்க சீக்கிரட்டை நான் சொன்னது தப்பு தான், ஆனா அவங்க உங்களை ஜெயில போட்டுருவேன்னு சொன்னாங்க, அங்க போயிட்டு நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன், ப்ளீஸ் கதவை திறங்கன்னு இந்த பொண்ணு ஆல. வீட்டுக்குள்ள இருக்கிற சுன்ஹோவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா இருந்தாலும் டோரை ஓபன் பண்ணவே இல்லை. அடுத்த நாள் ஆகுது, அந்த டோங்ஜோ குட்டி பொண்ணும் கதவை நம்ம தட்டினா ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த சீக்ரெட் வழியா வீட்டுக்குள்ள போனா வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இருக்காது, ஏன்னா சுன்ஹோ வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாரு. அந்த வீட்டுல ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் தான் இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம டோங்ஜோ சுன்ஹோ எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும். இதை பார்த்து நம்ம டோங்ஜோவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் அந்த வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. பார்த்தா அது டோங்ஜோவுடைய அம்மா தான், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம டோங்ஜோவுக்கு புரியல, நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம டோங்ஜோ இந்த ஊர் மக்கள் கிட்ட இவர் ஒரு பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சுன்ஹோ என்ன பண்றாருன்னா நேரா டோங்ஜோவுடைய அம்மாவை தான் மீட் பண்ண போறாரு. உங்களுக்காக டோங்ஜோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா நீங்க வரவே இல்லை, என் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல ஏன்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த கடனை அடைக்கணும்னு சின்ன வயசுலயே டோங்ஜோவை விட்டுட்டு இங்க கிளப்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட அவளை பார்க்க நான் போகவே இல்லை, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அவளை வந்து பார்ப்பேன் அப்படின்னு அம்மா சொல்ல, சுன்ஹோவும் ஒரு கவரை மேல வைக்கிறாங்க. அந்த கவருக்குள்ள ஒயிட் கலர்ல ஒரு Dress இருக்கு, நீங்க டோங்ஜோவை பார்க்க போகும்பொழுது இந்த Dress தான் போடணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் ஒரு பாஸ்புக் இருக்கு, அதுல நிறைய பணம் இருக்கு. நம்ம சுன்ஹோ வந்துட்டு அவரோட ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்தாருல பணம், அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம டோங்ஜோவுடைய அம்மா கிட்ட கொடுத்துறாரு, ஏன்னா அப்பதான் அவங்க கடனை அடைப்பாங்க, டோங்ஜோ கூட போவாங்க அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிற அம்மாவும் இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணணும், நீங்க யாரு டோங்ஜோவுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே சுன்ஹோ அழுதுகிட்டு நானும் டோங்ஜோவுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த அம்மா மூலமா நம்ம டோங்ஜோ தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க, ஏன்னா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் டோங்ஜோவுக்கு கிடைச்சிருக்கு. டோங்ஜோவுக்கு 2 அம்மா. அப்படியே டோங்ஜோ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்க இங்க நம்ம சுன்ஹோ ட்ரக்ல எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு நம்ம டோங்ஜோவுடைய ஞாபகார்த்தமா அந்த ரேடியோவையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு அப்படியே சோகத்தோட போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ நீங்களே சொல்லுங்க எப்படி இருந்தது, உண்மையிலேயே வேற லெவல்ல. இதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.